டெக்னோல வந்து கேமான் 19 ப்ரோ அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பேக் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வந்து கோடு கோடா ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சன்லைட் படும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர் வந்து மாறுது. அதாவது ப்ளூ கலர் ஷேடுக்கும் பிங்க் கலர் ஷேடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இதுக்காக அவங்க பேக் சைடில் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற மாலிகுலர் பாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லைட் படும்போது கலர் மாறுற மாதிரி வித்தியாசமான ஷேடு வச்சிருக்காங்க. இது யூஎஸ்ஏல கூட அவார்டு வாங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.8 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. எல்சிடியாக இருந்தால் கூட ஓரளவு ஓகே. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியடெக்கோட ஹீலியோ G96 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது 2.05 GHz ப்ராசர். மாலியோட G57 MC2 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 71 ரேங்க் வருது. சி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரோட கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM RCPD 4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. மேலும் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோன் Android 12 OSல ஹை OSோட 8.6 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மினிட்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.65 ஆப்பர்ச்சர் வருது. ஆப்டிகல் மியூசிக் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா 50 மினிட்ஸ்க்கான போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. 50 mm வரையும் ஃபோக்கல் லென்த் கொடுக்குறாங்க. 2x வரையும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும். மூணாவது கேமரா 2 மினிட்ஸ்க்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர் வருது. மற்றபடி குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இந்த பேக் சைட் கேமராக்கு வந்து RGBW plus GB அப்படிங்கிற ஒரு லென்ஸ் வந்து சாம்சங் கம்பெனி கூட சேர்ந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கமாக மற்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டிக் லென்ஸ் பயன்படுத்துவாங்க. அதுக்கு பதிலாக இது வந்து கிளாஸ் லென்ஸாக இருக்கிறதுனால 208% மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைட் வந்து உள்ள கொண்டு வரும்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப ரொம்ப லோ லைட் கண்டிஷன்ஸ்லயும் இந்த போட்டோனால நல்ல போட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இது போ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ரெண்டாவது போர்ட்ரேட் லென்ஸால 300% முந்திய விட வேகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால வந்து ஃபோக்கஸிங்கும் ஃபாஸ்டாக இருக்கும்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடுல பவர் பட்டன்ல தராங்க. மேலும் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இந்த போனுக்கு 5000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மற்றபடி இந்த போனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் மட்டும் தான் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் தராங்க. NFC வரையும் சப்போர்ட்டும் தராங்க. டெக்னோவோட அந்த Camon 19 Pro Mondrianோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 17999 அப்படிங்கிற விலையில Amazon வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த சிப்செட் கொஞ்சம் புது சிப்செட் கொடுத்துருக்கலாம். மற்றபடி ஃபோன் ஸ்டைலிங்லாம் நல்லாவே இருக்கு. கேமராஸுமே வந்து அந்த அளவுக்கு குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராசர் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்டாக தருது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.